டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. ஃபேஸஸ் ஆஃப் அ கம்பைலர் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதுனா ஒரு ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கங்க. இது அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். இந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் தாண்டி எப்படியெல்லாம் மாறுதல் ஆகி ஃபைனலாக இந்த பைனரி இன்ஸ்ட்ரக்ஷனாக வருதோ அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் தான் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் கம்பைலர். ஸோ அதாவது கம்ப்யூட்டர் வந்து இந்த கால்குலேஷன் பண்ணணும்னா நம்ம இந்த கோடு எழுதணும். ஸோ இந்த மாதிரி கோடு நம்ம எழுதிட முடியும். அதாவது இங்கிலீஷு ப்ளஸ் டெக்னிக்கல் சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ மெயின் அப்படின்னா இங்கிலீஷில் அர்த்தம் வேறு, பட் ப்ரோக்ராமில் மெயின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் மிஷின் வந்து இந்த 0s and 1s மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராமையும் இல்லை எல்லா இதையும் வந்து நம்மளால் வந்து 0s and 1s எழுத முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதி அதை கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக அதை கம்பைல் பண்ணி ஃபைனலாக மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கம்பைலர் தேவை. அந்த கம்பைலரோட ஒவ்வொரு ஃபேஸும் தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைலர் வந்து 7 ஃபேஸஸை தாண்டி வரும். ஒரு ப்ரோக்ராமை வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமை வந்து மிஷின் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு 7 ஃபேஸ். ஒன்று லெக்சிக்கல் அனாலிசிஸ், சின்டாக்ஸ் அனாலிசிஸ், சிமாண்டிக் அனாலிசிஸ், இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன், கோட் ஆப்டிமைசேஷன், கோட் ஜென்ரேஷன், ஃபைனலாக சிம்பிள் டேபிள் அண்ட் எரர் ஹேண்ட்லிங் இருக்குது. இதை ஒவ்வொன்றும் நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி மாறுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் அனாலிசிஸ். இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ் என்ன பண்ணும், நம்மளோட என்டையர் கோடை டோக்கன்ஸாக உடைக்கும். எத்தனை டோக்கன் இருக்கோ அத்தனை டோக்கனாக ஃபஸ்ட்டு உடைக்கும். டோக்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து இந்த ஃபஸ்ட்டு லைனை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த ஃபஸ்ட்டு லைனில் நான் எவ்வளோ எத்தனை பீசஸாக உடைக்க முடியுமோ உடைக்கலாம், பட் மீனிங் இருக்கணும். அப்படி நான் உடைக்கணும்னா எப்படி உடைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ் இன்க்ளூடுங்கிறது ஒரு மீனிங், அப்புறம் இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே stdio.h அப்படிங்கிறது ஒரு மீனிங். இப்போ இதுக்கு மேலே உடைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், stdio அப்புறம் .h தனியாக உடைச்சோன்னா stdio அப்படின்னா என்னன்னு தெரியாது, .hனா என்னன்னு தெரியாமல் போயிடும். ஸோ இது சேர்ந்துருக்கனால தான் இது ஒரு ஹெடர் ஃபைல், இது வந்து இன்க்ளூட் அப்படின்னு புரியுது. இன்னும் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஎன்டின்னு இருக்குல்ல, இந்த ஐஎன்டியை நம்ம 3ஆக உடைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஐ ஸ்பேஸ் என் ஸ்பேஸ் டின்னு உடைச்சோம்னா அது 3 கேரக்டரை தவிர இன்டிஜர்னு ஒரு டேட்டா டைப்பையே குறிக்காது. அப்போ மீனிங் உடைஞ்சிருது. அப்போ என்ன மாதிரி உடைக்கிறாங்கன்னா, எவ்வளோ தூரம் சின்னதாக பிரேக் பண்ணுவாங்க அன்டில் எது வரைக்கும்னா அந்த ஒவ்வொரு டோக்கனும் அர்த்தமுள்ளதாக இருக்கணுமே தவிர அந்த அர்த்தம் உடையுதுன்னா அதுக்கு மேலே உடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உடைச்சா இந்த என்டையர் ப்ரோக்ராம் வந்து இந்த என்டையர் ப்ரோக்ராம் வந்து நமக்கு இத்தனை டோக்கன்ஸை கொடுக்கும். ஸோ இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற பார்ட்டில் இதுதான் ப்ராசஸ். தனித்தனி டோக்கனாக உடைச்சு மொத்தமாக டோக்கன் லிஸ்ட்டு வச்சுக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு டோக்கனை உடைச்சாச்சு. இப்போ இந்த இண்டிவிஜுவல் டோக்கன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, நிறைய டோக்கன்ஸ் இருக்கா, அந்த ஒவ்வொரு டோக்கனும் சின்டாக்ஸ் வைஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சம் ஈக்குவல் டு a + b அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா இது சின்டாக்டிக்கலி கரெக்டாக, அதாவது சின்டாக்ஸ் வைஸ் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணும். ஏதாவது எரர் இருக்கா, ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிமாண்டிக் அனாலிசிஸ். சிமாண்டிக் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ a, b, சம்முன்னு இருக்கா. இப்போ நான் a = 5 அப்படின்னு ஃபஸ்ட் லைனில் கொடுத்துட்டு அடுத்த லைனில் int ஏன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சின்டாக்ஸ் வைஸ் அது கரெக்ட். ஏன்னா சின்டாக்ஸ் வைஸ் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் இதில் வந்து a = 5 நான் அசைன் பண்ணுறேன், அப்படி தான் அசைன் பண்ண முடியும். ஓகே, அடுத்த லைனில் int a அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இன்டிஜர் வேரியபிளாக நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். தனித்தனி லைனாக அது கரெக்ட். பட் ஆர்டராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும், இல்லை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும் int a, அடுத்த லைனில் தான் a = 5ன்னு கொடுக்கணும். அப்போ ஆர்டர் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இதெல்லாம் செக் பண்ணுறது சிமாண்டிக் அனாலிசிஸ். ஸோ அந்த ப்ரோக்ராமோட மீனிங் கரெக்டாக அப்படிங்கிறத பார்க்குதுன்னு ஜென்ரலாக சொல்லலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அப்படி சின்டாக்ஸ் அனாலிசிஸ், சிமாண்டிக் அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கோடை ஒரு இன்டர்மீடியட் கோடாக மாற்றும். கொஞ்சம் அல்காரிதம் மாதிரி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷோட இது கொஞ்சம் ரெப்ரசன்டேஷன் இங்கிலீஷ் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். T1 = 5, T2 = 3, T3 = T1 + T2, print T3 ஷார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இன்டர்மீடியட் கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அடுத்தது கோட் ஆப்டிமைசேஷன். இப்போ வந்து ஒரு சில ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வேல்யூவே கொடுத்துருப்போம். இப்போ நம்ம ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேரெக்டாக நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம், a = 5, b = 3ன்னு. இப்போ இதுவே வந்து யூசர்கிட்ட இன்புட்டை வாங்கி அவங்க என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதுக்கு கேல்குலேட் பண்ணணும்னா அந்த இடத்துல நம்ம ஆப்டிமைஸ் அதுக்கு மேலே பண்ண முடியாது. பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா
A ஈக்குவல் டு 5 இருக்குது, B ஈக்குவல் டு 3 இருக்குது. நம்ம ரன் பண்ணும்போது தான் ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் இல்லை. இந்த இடத்துல கோட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னா சம் ஈக்குவல் டு டேரெக்டாக 8ன்னு எழுதிடலாம். ஸோ இந்த சின்ன கேல்குலேஷன்லாம் இதுவே பண்ணிடும். அதான் கோட் ஆப்டிமைசேஷன். T1 ஈக்குவல் டு 5, T2 ஈக்குவல் டு 3ன்னு அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக T3 ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துரும். அதாவது இந்த லைனில் T3 ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லி T3ல 8ங்கிறத ஸ்டோர் பண்ணிடுது. இது கோட் ஆப்டிமைசேஷன். அடுத்தது கோட் ஜென்ரேஷன். இந்த கோட் ஆப்டிமைசேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். இந்த கோடோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அசம்பிளி கோடுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்த மைக்ரோ ப்ராசஸர் இதுலலாம் பார்த்துருப்போம். மூவ் R1, மூவ் R2. R1ங்கிறது ரெஜிஸ்டருங்கிறது வந்து இந்த நம்ம மதர் போர்டில் இருக்கிற ஒரு ஹார்ட்வேர் மெமரி. ஸோ நம்ம கொடுத்த ப்ரோக்ராமோடைய கான்செப்ட் என்ன, 2 நம்பரை ஆட் பண்ணணும். அதுக்கான அசம்பிளி கோடு வந்து பார்த்தீங்கன்னா இதான் மூவ் R1, மூவ் R2. R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ணி R3ல போடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அப்புறம் மறுபடியும் அவுட் R3ங்கிறது ரெஜிஸ்டர் 3ல அவுட்புட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அசம்பிளி கோடு. இந்த கோடு வரைக்கும் கன்வெர்ட் பண்ணிடும். அடுத்தது ஆக்சுவலாக இதுதான் கடைசி பார்ட்டா அப்படின்னா இல்லை, இதுக்கப்புறம் இந்த அசம்பிளி கோடை மறுபடியும் ஒரு ஸ்டேஜ் தாண்டி பைனரி கோடை மாற்றோம். அது அதுக்கப்புறம் கடைசியாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து சிம்பிள் டேபிள்னு ஒன்று இருக்குது. இந்த சிம்பிள் டேபிளில் போட்டு ஏதாவது எரர் இருக்கா இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி வேரியபிளில் என்ன மெமரி இருக்குது, ஒவ்வொரு லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது வேரியபிளில் என்னென்ன மெமரி இருக்குது, என்னென்ன மெமரி சேஞ்ச் ஆகிருக்கு, வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு மெமரிக்குள்ளே, அது எல்லாமே ட்ராக் பண்ணிக்கும். அடுத்தது இப்போ அந்த அசம்பிளி லாங்குவேஜ் டு மிஷின் கோடு வரும். ஏன்னா அசம்பிளி லாங்குவேஜோட நம்ம கம்பைலேஷன் முடியாது. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ரோக்ராம்னா அசம்பிளி லாங்குவேஜ் நம்மளே கூட எழுதலாம். ஃபைனலாக மிஷின் கோடு தான் வேணும் நமக்கு. ஏன்னா எக்ஸாக்டாக அந்த ஹார்ட்வேரில் ரன் ஆகிறது மிஷின் கோடு தான். அப்போ இந்த ஒரு லைன் அசம்பிளி லாங்குவேஜ் மூவ் R1 அப்படின்னு வச்சுக்கோங்க. மூவ் R1 #5 இதுக்கான பைனரி லாங்குவேஜ் கோடு பார்த்தீங்கன்னா, அதாவது பைனரி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஃபைனலாக அந்த அசம்பிளி லாங்குவேஜை மறுபடியும் கன்வெர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா அசம்பிளர்னு ஒன்று இருக்கும். அந்த அசம்பிளர் என்ன பண்ணும், இந்த அசம்பிளி லாங்குவேஜ் மறுபடியும் ஃபைனலாக மிஷின் கோடாக மாற்றி ஃபைனலாக நம்மக்கிட்ட வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கோடு கிடைக்கும். அந்த எக்ஸிக்யூட்டபிள் கோடு தான் பைனரி லாங்குவேஜ் கோடு. அதை டைரெக்டாக நம்ம ரன் பண்ணுவோம். அந்த அவுட்புட் தான் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்டாக அந்த ஒரு லைனுக்கு உண்டான இந்த CPU ஆர்கிடெக்சரில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு C ப்ரோக்ராமில் ஆரம்பித்து ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு பைனரி இன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு லைனுக்கு உண்டான பைனரி இன்ஸ்ட்ரக்ஷன். பட் என்டையர் கோடுக்கு இதே மாதிரி பைனரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நிறைய வரும். ஸோ அப்படி C ப்ரோக்ராம் ஆரம்பித்து ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு பைனரி இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கிறது தான் ஒரு கம்ப்ளீட் கம்பைலேஷன் பார்ட்டு. அதுதான் ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.